ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒருங்க அகாடமி சேனல். நாம் இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்டோட ப்ரீவியஸ் இயர் மேத்தமேட்டிக்ஸ் கொஷின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி அப் டு செட் 5 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷின்ஸையுமே நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் சரி கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதை பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, ஜனவரி 26ஆம் தேதியில இருந்து சரிங்களா, உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங்கு, ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தென் ஜென்ரல் இங்கிலீஷ் சரிங்களா? இதுல இருக்கிற எல்லா செக்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சரியா? ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கணும்னா இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். சரிங்களா? எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அது ஃபுல்லாவே ஆன்லைன் டெஸ்டா தான் நடக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே டெஸ்ட்டுக்கு அது ஃபார்வர்ட் ஆகும். நீங்க அப்படியே டெஸ்ட் எழுதிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எடுத்த மார்க் என்னவோ அது அங்க அதுல டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? நீங்க அந்த டெஸ்ட் பேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கான டெலகிராம் லிங்கை வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த 26ல இருந்து இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் செக்ஷன் வைஸ் உங்களுக்கு லிங்க் அப்லோட் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ணும். சரியா? காமிக்கும். சரிங்களா? அந்த ரிசல்ட்டை நீங்க விருப்பப்பட்டா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இங்க கீழே இருக்கு பாருங்க. இதுதான் இந்த வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு அதை குரூப்லயே இந்த டெலகிராம் குரூப் இருக்கு இல்லைங்களா, சேனல், அதுலயே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நீங்க அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இல்ல சார் அது மாதிரிலாம் வேண்டாம், ஜஸ்ட் நான் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் வந்துட்டு காம்படிஷன்ல எந்த லெவல்ல இருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரி போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க, உங்க காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது வந்துட்டு ஒரு பேராமீட்டரா இருக்கும், ஒரு அளவுகோலா இருக்கும். நீங்க இன்னும் எந்த அளவுக்கு வந்துட்டு இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தூண்டுகோலா இருக்கும். சரியா? சரிங்க. நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சரிங்களா? விருப்பப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஜனவரி 26ஆம் தேதியில இருந்து நாம அதுக்கான டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? உங்களுக்கு எல்லா செக்ஷன்லயும் வந்துட்டு தனித்தனி லிங்க் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்க கிளிக் பண்ணி எழுதிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். சரியா? சரி, இப்போ அதை கவனிங்க. The current value of your car is 8,50,000. சரிங்களா? அதோட தற்போதைய மதிப்பு, சரியா, அதனுடைய தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னா 8,50,000 and its value is depreciating at the rate of 10% per annum. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு தேய்மானம் ஆகுதான்? 10% ஆகுதான். சரியா? What will be its value in after 4 years அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அதாவது 4 வருஷத்துக்கு பின்னாடி இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. என்னத்துல கண்டுபிடிக்கணும்னா ருப்பியில கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிராக்கெட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. சரியா? சரி, இப்ப நம்ம நார்மலா போறதுன்னா எப்படி போடலாம் பாருங்க. 8,50,000 அப்படி எழுதிக்கலாம். நான் எல்லா மெத்தடையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த மெத்தடை பேஸ் பண்ணி நீங்க அதை சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு டிப்ரிசியேஷனை பேஸ் பண்ணி அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரியா? ஒரு 2 செட்ல ஒரு செட்ல இந்த டிப்ரிசியேஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க, பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினை கேட்டுறாங்க. சரியா? அதுவும் இதே மாதிரி தான் நம்ம போடணும். சரிங்களா? பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம பிளஸ் பண்ணிக்கிட்டே போவோம். டிப்ரிசியேஷனை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டே போவோம்? மைனஸ் பண்ணிக்கிட்டே போவோம். இப்போ 10% இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். 10% அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கடைசி டிஜிட்ல இருந்து ஒரு புள்ளி தெளிவுச்சுன்னா இதான் 10%. இதை அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். எவ்வளவு வரும்? 8,50,000 வரும். சரியா? இதை அப்படியே கழிச்சிங்கன்னா
என்ன வரும் 0 0 0 இங்கே 5 இங்கே வந்து 14ல் 8 போச்சுன்னா என்ன வரும் 14 தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டோம் இல்லைங்களா, இங்கே 14 இருக்கும். 14 8 போச்சுன்னா 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டோமா, அப்போ 7 இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுன்னா இந்த 7,65,000 இருந்து நீங்கள் 10% கண்டுபிடிக்கணும். அப்போ 10% என்ன வரும் அப்படின்னா 7 6 5 0 0 ஒரு 0 மட்டும் கேன்சல் ஆயிடும். இது அப்படியே மைனஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 2வது வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். 2வது வருஷம் முடிவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5, இங்கே ஒன்று கடன் கொடுத்தாச்சு. இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 14, 14ல் 6 போச்சுன்னா 8. சரியா, இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குமா, இங்கே ஒன்று கடன் கொடுத்தாச்சு இல்லைங்களா, இங்கே 5 இருக்கும். 5ல் 7 போச்சுன்னா 8. சரிங்களா, இங்கே என்ன இருக்கும், இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டோமா, அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6. அப்போ எவ்வளோ இருக்கும் 6,88,500. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்கு. இது ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இருக்கிற வேல்யூ, இது செகண்ட் இயர் எண்டில் இருக்கிற வேல்யூ இது. சரியா, இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்கிறது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு. சரியா, என்ன கேட்குறாங்க, 4 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்னா செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு கண்டுபிடிங்க. சரியா, தேர்ட் இயர் எண்டில் அதோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிங்க. 6,8,8,5,0,0. சரிங்களா, இப்போ இதுக்கு 10% கண்டுபிடிங்க. 10% என்ன வரும், 10%னா 6 8 8 5 0 ஒரு 0 கட் ஆயிரும் இல்லைங்களா. இதை மைனஸ் பண்ணுங்க. 0 இங்கே 5, இங்கே 14ல் 8 போச்சுன்னா என்ன வரும் 6, இங்கே 17ல் 8 போச்சுன்னா 9, இங்கே வந்துட்டு 7 இருக்கும். 7ல் 6 போச்சுன்னா 1, இங்கே வந்து 6 அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். சரியா, இப்போ இதுதான் வந்துட்டு தேர்ட் இயர் எண்டில் இருக்கிற வேல்யூ. சரியா, அடுத்ததா பாருங்க, அந்த காரோட மதிப்பு 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவா இருக்கும் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா, இந்த ஸ்டெப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுக்கு 10%. சரியா, 10%னா கடைசியில் இருக்கிற ஒரு 0 வந்தால் அதை கட் பண்ணிடுங்க. சரிங்களா, 6,19,6,5 இதை அப்படியே மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண என்ன வரும் 5, இங்கே வந்துட்டு 14 இருக்கும். 14ல் 6 போச்சுன்னா 8, இங்கே வந்து என்ன இருக்கும் 15 இருக்கும். 15ல் 9 போச்சுன்னா 6, இங்கே வந்து 8 இருக்கும். 8ல் 1 போச்சுன்னா 7, இங்கே வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். 11ல் 6 போச்சு அப்படின்னா 5 வரும். இங்கே இருந்து ஒன்று கடன் கொடுத்ததுனால இங்கே 5 தான் இருக்கும். அப்போ இதனுடைய மதிப்பு வந்துட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவா இருக்கும், அதாவது 4வது ஆண்டு முடிவில் என்னவா இருக்கும் அப்படின்னா 5,57,685. இதில் எங்கே ஆன்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். சரிங்களா, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூலாம் நல்லா தெரியுது அப்படின்னா அந்த சமம் இப்படி கூட போடலாம். சரிங்களா, எனக்கு இந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் சார் அப்படின்னா நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எந்த சிக்கலும் இருக்காது சார் அப்படின்னா நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். சரியா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது மைனஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியுது அப்படின்னா நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம் பாருங்க, 8,50,000 இருக்கு இல்லைங்களா, இன்ட்டு பாருங்க 100% அதோட மதிப்பு அப்படின்னா அதில் 10% போச்சுன்னா என்ன ஆகும் 90% இருக்கும். சரியா, 90% அப்படின்னா டிவைட் பை 100ன்னு அர்த்தம். சரிங்களா, இது அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 4 இயர்ஸா மேலே பவர் 4 பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும் 8,50,000 இன்ட்டு 90/100 அப்படின்னு என்ன வரும் 0.9 வரும். 0.9 பவர் 4. சரிங்களா, இதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடுங்க. சரிங்களா, இப்போ இந்த 8,50,000 அப்படியே வச்சுக்கலாம். 8,50,000 அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு 9 பவர் 4 என்ன வரும், 9 பவர் ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 வரும். சரியா, 9 ஸ்கொயர் நமக்கு தெரியும் 81, 9 கியூப் நமக்கு தெரியும் 729. 9 பவர் 4 என்ன வரும் அப்படின்னா 6,561 வரும். 6,561 வரும். சரிங்களா, இந்த வேல்யூலாம் உங்களுக்கு தெரியுது டிஃபால்ட்டா அப்படின்னா நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா, நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம். நீங்கள் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா கியூபை பொறுத்த வரைக்கும் 10 வரைக்கும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப 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 டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். சரியா, அதே மாதிரி ஸ்கொயர் அப்படின்னா 25 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதான் நமக்கு ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சாலும்
நீங்க மனப்பாடம் பண்றது சேஃப். சரிங்களா? டக்குன்னு உங்களால ஒரு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்ல அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம காம்பவுண்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல. காம்பவுண்டர்ஸ் எல்லாம் உங்களை வந்து ஸ்கொயரு, கியூப் எடுங்க, ஈஸியா ஒரே ஸ்டெப்ல நீங்க ஆன்சரை போட்டுடலாம். நிறைய ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. சரியா? நிறைய பெருக்கணும், நிறைய வகுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. உங்களுக்கு இந்த ஸ்கொயர் கியூப்லாம் தெரியும் போது. சரியா? நிறைய இடத்துல அது நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ 0.9. அப்ப 0.999 அப்படின்னா பாருங்க, பவர் 2 அப்படின்னா 0.81, பவர் 3 அப்படின்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், பவர் 4 அப்படின்னா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா இங்க 0.9 தானே இருக்கு. அப்ப 0.9 பவர் 4 அப்படின்னா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? அப்ப இதை அப்படியே இன்ட்டு பண்ணுங்க. 6561 அப்படியே இன்ட்டு பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடுமா? அப்ப அப்படியே இன்ட்டு பண்ணலாம். 6561 புள்ளி எடுத்துடலாம். அப்புறம் கடைசியில் புள்ளி வச்சுக்கலாம். 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 85 அப்படின்னா என்ன வரும்னா 455. இது இன்ட்டு பண்ணுங்க. அப்புறம் இது இன்ட்டு பண்ணுங்க. 6 30க்கு 0, மீதி 3. அப்புறம் 5 25, 25 3 28க்கு 8, மீதி 2. அப்புறம் 6 30, 30 32. சரிங்களா? புரியுதுங்களா? இந்த 5ஆல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இன்ட்டு பண்ணோம். ஒரு 5 5க்கு போட்டணும். 5 30க்கு 0, மீதி 3. 5 25க்கு 25 பிளஸ் 3 ஆல்ரெடி இங்க ஃபார்வர்ட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த 3ஐயும் இதோட கூட்டிக்கணும். 28க்கு 8, மீதி 2. இங்க பாருங்க, 5 30, 30 பிளஸ் 2 32. சரியா? இப்ப 8ஆல அதே மாதிரியே பெருக்குங்க. 1 8 8. இங்க பாருங்க, 6 8, 1 8 6 48க்கு 8, மீதி 4. 8 40, 40 4 44, மீதி 4. 6 48, 48 பிளஸ் 4 என்ன வரும்? 52 வரும். சரியா? இது அப்படியே கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வந்துடும்னா ஆன்சர் வந்துடும். அப்படி பாருங்க, இங்க 5. சரியா? இது 5. இது என்ன வரும்னா 8. 8 8 கூட்டினா 16க்கு 6, மீதி 1. 1 2 3, 3 4 7. இங்க 3 2 5, இங்க 5. சரியா? அப்ப ஆன்சர் என்னதுங்க? 557685. 557685. சரிங்களா? உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஸ்கொயர் கியூப் வேல்யூ எல்லாம் தெரியும். நான் வந்துட்டு அதை டக்குன்னு இன்ட்டு பண்ணி போட்டுணும் சார் அப்படின்னா இப்படியும் போட்டுடலாம். இல்லை சார் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணுறதே எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கு அப்படின்னா அப்படியும் நீங்கள் போட்டலாம். சரியா? எப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியான ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். சரியா? இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஆப்ஷன்ல இருந்து போறது. சரியா? இதுவும் வந்து பெஸ்ட் மெத்தட் தான். நமக்கு ஆப்ஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. சரிங்களா? ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க இந்த மெத்தட்லயும் போட்டலாம். கவனிங்க, கொஞ்சம் எலாபரேட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பியூரா ஷார்ட்கட்டு அப்படின்னு நம்பி போவோம். ஒவ்வொருத்தரும் வந்து எலாபரேட்டா போகணும்னு நினைப்போம். சரிங்களா? ஏன்னா நமக்கு நியூமரிக்கல் எபிலிட்டி ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட்டா போட்டு கத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நம்பர்ஸை ஹேண்டில் பண்றது வந்துட்டு ரொம்ப பரிச்சயமாகும், ஈஸியா இருக்கும். சரியா? நம்ம இப்போ வந்துட்டு ஷார்ட்கட்டாவே போட்டுட்டு திடீர்னு நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இடத்துலலாம் சிம்பிளிஃபிகேஷன்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சில இடத்துல வந்துடும். அப்போ வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப லேக் ஆகும். சரியா? ரொம்ப ஸ்லோ ஆயிடுவோம். அப்ப டைம் பத்தாம போயிடும். சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் அந்த ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாம சோம்பேறித்தனம் பண்ணாம அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு போக போக அந்த நம்பர்ஸை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? சரி, இப்ப கவனிங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் 8 லிசன் பண்ணுங்க. 8 5 இன்டூ 0லாம் இருந்தா கட் பண்ணிருங்க. 0.9 பவர் 4. இது பார்த்தோமா? பாருங்க, 9ஓட பவர்ல எந்த நம்பர் இருந்தாலும் சரி அல்லது 9ஓட எந்த நம்பரை இன்ட்டு பண்ணாலும் சரி அதோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த இலக்கங்கள் இருக்குல்ல, டிஜிட்ஸ் இருக்குல்ல, இந்த டிஜிட்ஸோட கூடுதலும் என்னவா இருக்கணும் அப்படின்னா 9ஆ இருக்கணும். அப்படி 9ஆ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம். சரியா? இப்ப இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் இருக்கு. சரிங்களா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரூட் சம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ரூட் சம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சில சமயம் இந்த மெத்தடும் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதை நிறைய ஒர்க் அவுட் பண்ற இடத்துல. சரியா? டைமே இல்லை. சரிங்களா? கடைசிட்டுல 1 நிமிஷம் தான் இருக்கு, அதுல ஒரு பெரிய சம பார்த்துட்டேன், ஆனா ரூட் சம்ல நம்மளால இந்த சம போட முடியும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்லயே ரூட் சம் மெத்தட்ல நீங்க போட்டுடலாம். சரியா? இப்ப பாருங்க, எந்த நம்பர் வந்துட்டு 9ஓட பவர்ல இருந்தாலும் சரிங்களா? இப்ப உதாரணமா 9 ஸ்கொயர் அப்படின்னா 81.
இப்ப பாருங்களேன், இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 9 தான் வரும். சரியா? அதே மாதிரி 9 கியூப் என்ன சொன்னோம்? 729 சொன்னோமா? 729. இதை கூட்டினீங்கனாலும் இதோட இலக்கங்களோட கூடுதல் 9 தான் வரும். பாருங்க, 7 + 2 9, 9 + 9 18, 1 + 8 9 தான் நமக்கு வரும். சரியா? அதே மாதிரி 9 கியூப் என்ன சொன்னோம்? 65, 61 சொன்னோமா? இதை அப்படியே கூட்டி பாருங்க. 6 + 5 11, 11னா 2, 1 + 1 2, 2 + 6 8, 8 + 1 9. சரிங்களா? எப்படி பார்த்தீங்கன்னாலும் 9ஓட பவர்ல எத்தனை பவர் இருந்தாலும் சரி, அது 9 பவர் 4. 9ஓட பவர்ல எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலும் அதை நீங்க ஆட் பண்ணும்போது என்னதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிட்ஸோட சம்மேஷன் வந்து உங்களுக்கு 9 தான் வரும். அந்த இலக்கங்களோட கூடுதல் வந்து உங்களுக்கு 9 தான் வரும். அப்படி வரும்போது அதே மாதிரி 9ஆல எதை பெருக்குனீங்கனாலும் சரியா, உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கூடுதலும் 9 தான் வரும். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் அப்படி கூட்டி பாருங்களேன். இதை அப்படியே கூட்டி பாருங்க. 5 + 4 9. சரியா? 9ஆ? 9 + 7 என்ன வரும்? 9 + 7 16. 16னா 1 + 6 7. சரிங்களா? 7 + 6 7 + 6 வந்து என்ன வரும்னா 13 வருங்களா? 7 + 6 13 வரும். 13னா 1 + 3 4. 4 + 8 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வருமா? 4 + 8 வந்துட்டு 12 வரும். 12னா 1 + 2 3. 3 + 5 8 வரும். சரியா? இந்த இலக்கங்களை கூட்டினீங்க அப்படின்னா 8 வரும். அடுத்தது இதை கூட்டுங்க. 5 + 5 10. 10னா 1 + 0 1ன்னு வச்சுக்கணும். அந்த 2 டிஜிட்ஸை கூட்டி திரும்பவும் சிங்கிள் டிஜிட்டா மாத்திக்கணும். அப்ப 1. 1 + 7 8. 8 + 6 14. 14னா 1 + 4 5. 5 + 8 என்ன வரும்? 5 + 8 வந்துட்டு 13 வரும். 13னா 1 + 3 4. 4 + 5 9. சரியா? இப்படி 9 வந்துச்சுன்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? சார், இப்ப இன்னொரு ஆப்ஷனும் 9ஆ வருதே சார், அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட் சொல்யூஷனா இருக்காது. சரிங்களா? அப்ப நீங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஒர்க் அவுட் பண்ணி போடுற மெத்தட், அதை ஃபாலோ பண்றது தான் சிறப்பு. சரிங்களா? அதோட உங்களால ப்ராப்பரா ஆன்சர் கொண்டு வர முடியும். ஏதோ ஒரு ஆன்சரை டிக் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ல சில சமயம் ப்ராப்பரான ஆன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இருந்தாலும் அடுத்ததையும் கூட்டிடலாமா? 6 + 5 + 6 11னா 11னா 2. 2 + 7 9. 9 + 6 என்ன வரும்னா 15 வரும். 15னா 1 + 5 6. 6 + 8 அப்படின்னா 6 + 8 14. 14னா 1 + 4 5. 5 + 5 10. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 தான் வருது. அதே மாதிரி இதையும் கூட்டி பாருங்க. 5 + 5 10. 10னா 1. 1 + 7 1 + 7 8. 8 + 8 16. 16னா என்ன வரும்? 7 வருமா? 1 + 6 7. 7 + 6 என்ன வரும்? 7 + 6 7 + 6 வந்துட்டு 13 வரும். 13னா 1 + 3 4. 4 + 5 9. பாருங்க, இப்ப நமக்கு 4 ஆப்ஷன் இருந்தது, அதுல 2 ஆப்ஷன் வராது. இப்ப இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு ஆன்சரா இருக்கும். சரியா? நம்ம கடைசி நேரத்துல டைமே இல்ல அப்படிங்கும் போது வேணா இந்த மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? எல்லா இடத்துலயும் இந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு டைமே பத்தல, ரொம்ப பெரிய வேல்யூவா கொடுத்துட்டாங்க, அது எப்படி போட்டாலும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல மட்டும் இந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்ப இந்த மாதிரி டெப்ரிசியேஷன் சம் வந்தாலும் இந்த மெத்தட்ல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டா கொடுக்குறாங்க, 6 வருஷம் 7 வருஷம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. நம்ம இந்த ஷார்ட் கட்டுக்கு அந்த ரூட் சம்லாம் வந்துட்டு எல்லா நம்பருக்குமே போடலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி இண்டிவிஜுவல் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? சரிங்க, நம்ம அடுத்த சம் பார்க்கலாங்களா? அடுத்த சம் பாருங்க. What is the faulty weight used by a dishonest shopper instead of the original weight of 1 kg to get a profit of 25%? சரியா? 25% லாபத்தை பெற ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் அசல் எடை 1 கிலோவுக்கு பதிலாக எவ்வளவு தவறான எடையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா 1 கிலோவை வித்து, சரிங்களா, 1 கிலோவை வித்து 125% வந்து சம்பாதிக்கிறாரு. எப்படி 125%? 25% லாபம் அப்படின்னா அசலோட 25 கூட்டணும். அசலுக்கு மேல கிடைக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அசலுக்கு மேல அவருக்கு எத்தனை சதவீதம் கிடைக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லாபம் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப அசல் வந்து எப்பயும் 100 வச்சுக்கணும். அப்ப லாபம் 25னா அசலோட 25 கூட்டிக்கணும். அப்ப அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 125% கிடைக்கும். சரியா? அப்ப அசல் விலை லாபம் இல்லாம அசல் விலை அதுக்கு எவ்வளவு வித்திருப்பாரு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருங்க. சரிங்களா? அப்ப 1000 இன்டூ 100 டிவைடட் பை 125. 25ஆல் அடிச்சிங்கன்னா இது வந்து 4 முறை. 25ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா சாரி 25ஆல் அடிச்சா 5 முறை இல்லை, இதுதான் 4 முறை. இப்ப இந்த 1000-ஐ 5ஆல் அடிக்கிறீங்க அப்படின்னா 200 முறை வருமா? அப்ப 200 இன்டூ 4, அப்ப 200 இன்டூ 4 அப்படின்னா 800 கிராம். அப்ப பாருங்க, அசல் விலையை வாங்கிட்டாருன்னா அவரு வெறும் 800 கிராம் தான் கொடுப்பாரு. சரி, அசல் விலைக்கு 800 கிராம் தான். ஆனா அவர் என்ன பண்றாரு, 1 கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல அசலையே வாங்கிக்கிறாரு. அதோட காஸ்ட் பிரைஸ் என்னவோ அதையும் வாங்கிக்கிட்டு 1 கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல 800 கிராம தான் கொடுக்குறாரு. சரிங்களா? அவங்க 1 கிலோன்னு நினைச்சுதான் காசை கொடுத்துருப்பாங்க. ஆனா அவர் 800 கிராம் தான் கொடுக்குறாரு அப்படின்னா மீதி 200 கிராம வச்சுதான் அவர் என்னத்தை சம்பாதிக்கிறாரு? 25%. இந்த 25% சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 25% இந்த லாபத்தை சம்பாதிக்கிறாரு. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 800 கிராம்ஸ். சரிங்களா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம் பார்க்கலாங்களா? அடுத்த சம் பாருங்க. The ratio of third proportions of 5 and 12 with the fourth proportions of 5, 8 and 9 is அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதாவது நம்ம கிட்ட வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனை கண்டுபிடிங்க, அப்புறம் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனை இதுல கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் உள்ள விகிதத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மாடல் சம்ம நிறைய பார்த்துருப்போம். சரிங்களா? பாருங்க, ப்ரொபோர்ஷன்னா என்ன நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதை நல்லா கவனிங்க. ABCD பாருங்க, இதையும் இன்ட்டு பண்ணாலும் இதையும் இன்ட்டு பண்ணாலும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது AD ஈக்குவல் டு BC. சரியா? AD ஈக்குவல் டு BC. அல்லது இப்படியும் வச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? ஈஸ் டு அப்படின்னா A by Bன்னு அர்த்தம். சரியா? A to Bனா A by Bன்னு அர்த்தம். சரியா? இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? ப்ரொபோர்ஷனுக்கு ஈக்குவல் போட்டுக்கணும். ஈஸ் டு அப்படின்னா இந்த இடத்துலயும் C by Dன்னு அர்த்தம். சரியா? C is to Dனா C by Dன்னு அர்த்தம். சரிங்களா? இப்படியும் போட்டுக்கலாம். சரியா? எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். சரியா? AD equal to BCனாலும் ஒண்ணுதான், A by B equal to C by Dனாலும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? இப்ப இதை தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க. அப்ப 5, 12 கொடுத்துட்டாங்க. நீங்க Cக்கும் என்ன வச்சுக்கணும்னா அந்த 12 அப்படியே ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? Cக்கு என்ன பண்ணணும்? ரெண்டு டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அப்ப 3க்கும் 4க்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 வந்துட்டு இது அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கணும், 4 நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப என்ன பண்ணுவோம்? இது இன்ட்டு பண்ணி இதால வகுத்துருவோம். அப்ப என்ன வரும்? 12 பெருக்கல் 12 வகுத்தல் 5 அப்படின்னு போடுவோம். சரியா? அதே போல இதுக்கு பாருங்க, 5 ஃபர்ஸ்ட், ஏங்கிறது 5, பிங்கிறது 8, சிங்கிறது 9, டியை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்க, பி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சி என்ன பண்ணிக்கணும்? அந்த பி அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுதிங்கன்னா அதான் சியோட மதிப்பு. சரியா? இப்ப இதுவும் அதே மாதிரிதான், இது இன்ட்டு பண்ணிக்கணும், இது இன்ட்டு பண்ணிக்கணும். சரியா? பண்ணோம்னா நமக்கு இந்த டிக்கான வேல்யூ சொல்லிடலாம். அப்ப என்ன வரும்? 8 இன்ட்டு 9 டிவைடட் பை 5ன்னு போடணும். சரியா? இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டுலையுமே வகுத்தல்ல 5 இருக்கா, அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ வந்து 4ஆம் வாய்ப்பாட்டில் இதை கேன்சல் பண்ணா 3 முறை, இது 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணா 2 முறை. சரியா? இது அப்புறமே தேர்ட் டேபிள் கேன்சல் பண்ணா 1 முறை, இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணா 3 முறை. சரியா? மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? 3 2 6, 6னா 1 முறை, இது 2 முறை. அப்ப ஆன்சர் என்ன வரும்? இங்க 2 வரும், இங்க 1 வரும், இங்க 1, இங்க 2. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2:1. சரிங்களா? உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? எப்பயுமே இந்த ப்ரொபோர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷியோல இருந்து அதிகப்படியா ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா அது வந்து ப்ரொபோர்ஷன்ல இருந்து மட்டும்தான் பெரும்பாலும் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ரூல் தான். சரியா? இதை வச்சுதான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. சரிங்களா? நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. If the price of potatoes increased by 10%, then by how much percent a user has to cut down on his consumption of potatoes so that the expenditure on potatoes remains unchanged அப்படின்னு சொல்லி
சொல்றாங்க. சரியா? அதாவது உருளைக்கிழங்கின் விலை 10% அதிகரித்தால் உருளைக்கிழங்குக்கான செலவினம் மாறாமல் இருக்க ஒரு பயனர் தனது உருளைக்கிழங்கு நுகர்வை எவ்வளவு சதவீதம் குறைக்க வேண்டும், எவ்வளவு சதவிகிதம் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்ப பாருங்க, விலை அதிகரிச்சிருச்சு. இப்போ உதாரணமா பெட்ரோல் விலை அதிகரிச்சிருச்சுங்க. சரிங்களா? எப்பயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலவு, எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா செலவு செலவு பார்த்தீங்கன்னா 100% நான் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு நுகர்வுனா கன்சம்ஷன். சரியா? நுகர்வுனா கன்சம்ஷன் வந்து எனக்கு 100% வரும். சரிங்களா? இப்ப எனக்கு விலைவாசி கூடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா பெட்ரோலோட விலை 25% கூடி போச்சு அப்படின்னா, நான் இப்ப 125% செலவு பண்ணாதான் என்னால 100% நுகர்வை அடைய முடியும் இல்லையா? ஏன்னா நேத்து 1 லிட்டர் வந்துட்டு 100 ரூபாய்க்கு 100% 1 லிட்டர் அடிச்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு 25% விலை கூடி போச்சுன்னா, நான் இன்னைக்கு 125% விலையை கொடுத்தா தான் எனக்கு 100% பெட்ரோலை அடிப்பாங்க. சரியா? இப்ப ஆனா நான் வந்து பாக்கெட்ல 100% விலையை தான் வச்சிருப்பேன். எப்பயும் இருக்கிற காசு தான் இருக்கு. இன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளவு ஏறிடுச்சுலாம் எனக்கு தெரியாது. நான் இப்ப இருக்கிற இந்த காசு 100% காசை கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த பெட்ரோல் பங்காரர் வந்துட்டு நமக்கு 100% அளவை அடிக்க மாட்டார். சரியா? ஏன்னா இப்ப நான் 125% காசை கொடுத்தா தான் எனக்கு 100% அளவுள்ள பெட்ரோலை அடிப்பாரு. சரியா? அப்ப பாருங்க, நான் 125% செலவு பண்ணனாதான் இது செலவு, எக்ஸ்பென்சஸ். இது கன்சம்ஷன் 100% கிடைக்கும். ஆனா என்கிட்ட 25% கூடுதலா இல்ல. அதனால நான் என்ன பண்றேன், 25% அமௌண்ட்டை குறைச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அவரு எவ்வளவு பொருளை குறைப்பாரு அப்படின்னு கேட்குறாங்கன்னா இப்படிதான் போடணும். நான் எப்ப இப்படி கொஸ்டின் மார்க் போட்டாலும் இதை வகுத்தல்ல போடணும், இது ரெண்டையும் பெருக்கல்ல போடணும். இதையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா வீடியோலும் சொல்லிக்கிட்டே தான் வரேன். சரியா? இந்த ரூலை வந்துட்டு நம்ம போன வீடியோலயே நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்த்திருப்போம். 16வது வீடியோவை போட்டிருப்போம். அதுலயே ஃபுல் டீட்டெயிலா அதை பார்த்திருப்போம். 100 divided by 125. இது அப்படியே அடிச்சீங்கன்னா 5, இது அப்படியே அடிச்சீங்கன்னா 20%. அப்ப நம்ம எவ்வளவு வந்து நுகர்வை குறைக்கணும், நம்ம செலவு அதிகமா பண்ணக்கூடாது, எப்பயும் பண்ற அளவே தான். அதுக்கான கோட்டா வந்துட்டு 100 ரூபாய் தான். அப்படின்னா பெட்ரோல் விலை அதிகமானாலும் 110 ரூபாய்க்கு வித்தாலும் 100 ரூபாய்க்கு தான் அடிப்போம், 80 ரூபாய்க்கு வித்தாலும் 100 ரூபாய்க்கு தான் அடிப்போம். அப்படின்னா நம்ம நுகர்வை குறைச்சுதான் ஆகணும். சரியா? அப்ப எக்ஸ்பென்சஸ் கூடவோ குறையவோ கூடாது. அப்படின்னா நம்ம நுகர்வை எத்தனை சதவிகிதம் குறைக்க வேண்டும் அப்படின்னா 20%. சரிங்களா? இது நான் உதாரணமா சொல்றேன். இதே மாதிரி இப்ப இந்த சம்முக்கு நீங்க போடலாம். இதே மாதிரி இப்ப இந்த சம்முக்கு நீங்க போட்டீங்கன்னாலும் ஆன்சர் சொல்லிடலாம். இப்ப பாருங்க, இங்கேயும் அதே கேஸ் தான். இப்ப பொட்டேட்டோவோட பிரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு? 10%. அப்ப நானு 110% செலவு பண்ணாதான் சரியா எனக்கு 100% அளவிலான கன்சம்ஷன், சரியா, நுகர்வு கிடைக்கும். பொட்டேட்டோவோட 100% நுகர்வு எனக்கு எப்ப கிடைக்கும்? 110% செலவு பண்ணாதான். ஏன் 110? 10% விலை கூடி போச்சு. இப்ப அந்த 10% அதிகரிச்ச விலையை என்னால கொடுக்க முடியாது. நான் செலவை ஒரே மாதிரியே தான் எப்பயுமே பண்ணுவேன். அப்படின்னா இந்த 10% செலவு, அந்த காசுக்கான பொட்டேட்டோட அளவை குறைப்பாரு. சரியா? உருளைக்கிழங்கோட அளவை அவரு குறைப்பாரு. எவ்வளவு அப்படின்னா கொஸ்டின் மார்க்கோட டயகனல் கீழே போட்டுட்டு இது ரெண்டையும் மேல பெருக்குங்க. 10 பெருக்கல் 100 வகுத்தல் 110. இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க. அப்ப 100 11ல வகுத்தோம் அப்படின்னா 100ல 9 11 99. மீதி என்ன இருக்கும்? 1 இருக்குமா? அப்ப 9.1%. சரிங்களா? 9.1% தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? நீங்க டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, 10 அது மாதிரி வேற எதுவும் ஆன்சர்லாம் மாத்தி போட்டக்கூடாது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரியணும் அப்படின்னு தான் ஒரு எக்ஸாம்பிள் நடத்திட்டு அதுக்கப்புறம் நடத்துறேன். சரியா? அது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பர்சன்டேஜ்ல நிறைய பேர் தப்பு பண்ற ஒரு ஏரியா வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். சரியா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இது பாருங்க, டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ண சம். சரியா? இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, A, B and C can complete a work in 30 seconds, 30, 60 and 120 days. Sorry, seconds இல்ல, days respectively. A left the work 10 days before the work was completed. சரி, A left the work 10 days before the work was completed. சரி, A வந்து பாத்தீங்கன்னா வேலை முடியறதுக்கு 10 நாட்களுக்கு முன்னதாவே கிளம்பிட்டாரு. சரியா? அடுத்தது B left 5 days before the completion of work.
அதே சமயம் பி வந்து பாத்தீங்கன்னா வேலை முடியறதுக்கு 5 நாளைக்கு முன்னதான் கிளம்பிட்டாரு. ஏ 10 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டாரு. அப்ப மீதி நாட்கள் வந்து பியும் சியும் செஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பியும் வந்துட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி விலகிட்டாரு. அப்ப கடைசீட்ல அந்த வேலையை யார் மட்டும் 5 நாள் செஞ்சிருப்பாங்கன்னா சி மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க. சரியா? சி மட்டும்தான் தனியா அந்த வேலையை 5 நாள் வந்து பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் required டு கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க். மொத்த வேலையும் எத்தனை நாள்ல முடிஞ்சிருக்கும், மொத்த வேலையும் எத்தனை நாள்ல முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்ப இந்த மாதிரி சம் கேட்டாலும் நீங்க எந்த மெத்தட்ல போடணும் அப்படின்னா யூனிட்டரி மெத்தட்ல போடணும். சரியா? நம்ம எல்லா சம்மையுமே உங்களுக்கு அப்படிதான் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்க எந்த மெத்தட்ல போடணுதா யூனிட்டரி மெத்தட்ல போடணும். சரியா? ஈஸியா இருக்கும். சரிங்களா? கவனிங்க. இப்ப பாருங்க, நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட டைம் கொடுத்துருக்காங்க. டைம் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏக்கு வந்துட்டு 30 நாட்களும், பிக்கு வந்துட்டு 60 நாட்களும், சிக்கு வந்து 120 நாட்களும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை அப்படியே மாத்தி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஒரு நாள் வேலை என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஒரு நாள் வேலை இது 60, இது 30. மாத்தி எழுதும் போது 60 30 60 30 விகிதம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க 2:1 அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, 60க்கும் பாருங்க, 60க்கும் 30க்கும் விகிதம் எடுத்தோம்னா என்ன வரும், இது 2 பங்கு வரும், இது 1 பங்கு வரும். அப்படியே நீங்க போட்டுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மாத்தி எழுதுனீங்க அப்படின்னா இங்க 120 இங்க வந்துடும், இங்க 60 இங்க வந்துடும். அப்ப இங்க என்ன வரும், 2:1. சரியா? அதாவது 120யும் 60யும் விகிதமா எடுத்தீங்க அப்படின்னா 2:1. இப்ப பாருங்க, ஏக்கு 2 மட்டும் தான் இருக்கு, சிக்கு 1 மட்டும் தான் இருக்கு. ஏக்கு 2 மட்டும் இருக்கு, சிக்கு 1 மட்டும் இருக்கு. ஆனா பிக்கு 1 இருக்கு, 2 இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் பெருக்கிக்கணும், இதையும் பெருக்கிக்கணும், இதையும் பெருக்கிக்கணும். சரியா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், ஏக்கு வந்துட்டு 2 தான் வரும். சரி, ஏக்கு வந்து 4 வரும். சரியா? 2 2 4. இதையும் பெருக்கணும். அந்த ரெண்டையும் பெருக்கினா 4. கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். இது ரெண்டையும் பெருக்கணும். இந்த ரெண்டையும் பெருக்குனா ஏக்கு. சரியா? அதே மாதிரி இந்த 1ஐயும் இந்த ரெண்டையும் பெருக்குனா பிக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கு 4 வந்துச்சா, பிக்கு என்ன வரும் அப்படின்னா 2 வரும், சிக்கு வந்து 1 வரும். அப்ப அதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏ அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு 4 வேலைகளை முடிப்பார், பி அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு 2 வேலைகளை முடிப்பாரு, சி அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு ஒரு வேலையை தான் முடிப்பாங்க. சரிங்களா? இப்ப 3 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 வேலையை முடிப்பாங்க. இதை நான் வச்சுக்கணும். சரிங்களா? இதை வச்சுதான் இப்ப இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? அடுத்ததா பாருங்க, ஒரு நாளைக்கு சி ஒரு யூனிட்னா அவரு 120 நாளா, அப்ப மொத்த வேலை என்ன அப்படின்னா 120 யூனிட். ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செய்வாரு சி. அவர் வந்துட்டு ஒவ்வொரு வேலையா செஞ்சு 120 நாள் பண்ணுவாரு அப்படின்னா அப்ப 120 நாளைக்கும் 120 வேலையை செய்வார். அதே மாதிரி பி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட்னு பார்த்தோமா, அவர் 60 நாளைக்கு செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வாரு. அப்ப 60 நாளைக்கு 120 வேலையை செய்வார். அதே போல ஏ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வேலை செஞ்சாரு அப்படின்னா 30 நாள் பண்ணுவாரு அப்படின்னா அவரும் செய்யக்கூடியது 120 வேலை தான். சரியா? இந்த மாதிரி சம்ல எப்பயுமே வேலை அப்படிங்கிறது நிலையானதா இருக்கும். எல்லாரும் செய்யக்கூடிய ஒர்க் வந்துட்டு ஒரே வேலையா தான் இருக்கும். அதனால ஒன்னொன்னையும் நீங்க பெருக்கி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெளிவா புரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? எக்ஸாம்ல போயிட்டு ஒவ்வொன்றையும் பெருக்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? சரி, இப்ப நம்ம சில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் சில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா சி தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் பண்ணிருக்காரு. ஏ ரொம்ப ஆரம்பத்திலேயே விலகிட்டாரு, பி வந்துட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி விலகிட்டாரு, ஏ வந்து 10 நாளைக்கு முன்னாடி விலகிட்டாரு. இவரு சியா பி வந்து பாத்தீங்கன்னா 5 நாட்களுக்கு முன்பு, இவரு 10 நாட்களுக்கு முன்பு ஏ. சரியா? அப்ப சி தான் வந்து கடைசி வரைக்கும் செஞ்சிருப்பாரு. சரியா? இந்த வேலை முடிய 5 நாட்களுக்கு முன்பு பி விலகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சில இருந்து போடலாம். சி வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் செஞ்சிருப்பாருங்க. சரியா? 5 days செஞ்சிருப்பாரு. ஒரு நாளைக்கு சியோட வேலை என்னன்னு நமக்கு தெரியும், ஒரு யூனிட். அப்ப எவ்வளவு வேலையை செஞ்சிருப்பாரு, 5 யூனிட்ஸா? ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ரொம்ப பேசிக் லாஜிக் தான் இந்த சம். நம்மள முடிஞ்ச அளவுக்கு குழப்ப ட்ரை பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு மென்டல் எபிலிட்டில நியூமரிக்கல் எபிலிட்டிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறத இதுல செக் பண்றாங்க. எப்படி குழப்பினாலும் நம்ம எந்த அளவுக்கு குழம்பாம தெளிவா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் செக் பண்றாங்க. சரியா? அதுக்குதான் இந்த மாதிரி சம்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்க குழப்பிக்காம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரியா? அதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி சம்ம நீங்க ஒரு 4 சம்ம போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிடும். சரியா? அப்ப சி வந்து பாத்தீங்கன்னா 5 days 5 யூனிட்ஸ் முடிச்சிருப்பாரு. பாருங்க, இது வந்துட்டு வேலை ஒரு யூனிட், இது வந்து அவர் எடுத்துக்கிற காலம். அடுத்தது பாருங்க, சியும் பியும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா
ஒரு 5 நாள் பண்ணிருப்பாங்க. எப்படி அப்படின்னா இங்க நல்லா கவனிங்க. ஏ வந்து 10 நாளைக்கு முன்னாடி விலகிட்டாரு இல்லையா? அப்ப ஏ விலகின இந்த 10 நாளைக்கு பின்னாடிதான் யார் விலகிருப்பாங்கன்னா பி விலகிருப்பார். ஏ விலகின இந்த 10 நாள் ஏ வந்து வேலை செஞ்சிருக்காரு. ஏ விலகிறதுக்கு இந்த நடுவுல பி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பியும் சியும் ஒரு 5 நாள் பண்ணிருப்பாங்க. சரியா? ஏ 10 நாள் விலகிட்டார்ல, அப்ப பியும் சி என்ன பண்ணிருப்பாங்க ஒரு 5 நாள் பண்ணிருப்பாங்க. எப்படின்னு புரியுதுதானே நான் உங்களுக்கு சொல்றது? இது கடைசி 5 நாள் யார் விலகிட்டாங்க அப்படின்னா கடைசி 5 நாளைக்கு முன்னாடி பி விலகிட்டாருன்னா சி தான் இந்த 5 நாள் வேலையை செஞ்சிருப்பாங்க. இவரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவரும் சியும் 5 நாள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த 5 நாள் இல்லாம பியும் சியும் 5 நாள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் யார் விலகிட்டாங்கன்னா இன்னொரு 5 நாள் கழிச்சு ஏ விலகிட்டார். சரியா? அப்ப பியும் சியும் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல குழப்பிக்க கூடாது. சரியா? 5 நாள் பண்ணிருப்பாங்க. அப்ப பியும் சியும் சேர்த்துனீங்கன்னா எத்தனை யூனிட்? 3 யூனிட்டா? அப்ப 3 யூனிட்னா இவங்க வந்து ஒரு 15 யூனிட் பண்ணிருப்பாங்க. சரியா? அப்ப சி மட்டும் தனியா, சியும் பியும் தனியா. இப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி பண்ணிருப்பாங்கல்ல ஆரம்பத்துல, அது எவ்வளவு யூனிட் அப்படிங்கறத இதை வச்சு நீங்க சொல்லிடலாம். மொத்தம் 120 யூனிட்டுங்க. சரியா? மொத்தம் 120 யூனிட். அதுல இவங்க மட்டும் 20 யூனிட் முடிச்சிட்டாங்க. அப்ப 100 யூனிட் தான் யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏபிசி. ஏபிசி பாத்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்தா 7 யூனிட்டா? 7 யூனிட் அப்படியே போட்டுக்கணும். சரியா? அப்ப இது மொத்த யூனிட், இது 7 யூனிட். அத மொத்த யூனிட்டை சரியா மொத்தமா இருக்கிற வேலைய அவங்க செய்யற மொத்த ஒரு நாள் வேலையோட வகுத்தீங்கன்னா நமக்கு டைம் கிடைச்சிடும். சரியா? இப்ப பாருங்க ஏபிசி 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலையை செஞ்சிருப்பாங்கன்னா இது ஆன்சர் 100/7. இப்ப என்ன சொல்றாங்கன்னா முழு வேலையை அப்படின்னா ஏபிசியும் சியும் தனியா, சி பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்தணும் நம்ம. அப்ப என்ன பண்ணும் இதோட அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஒரு 10 டேஸ் பண்ணிருப்பாங்களா, அந்த 10 டேஸையும் கூட்டிக்கணும். பாருங்க இது ஒரு 5 நாள், இது ஒரு 5 நாள். சரியா? சி மட்டும் தனியா 5 நாள், சியும் பியும் சேர்ந்து 5 நாள். சரியா? அதை வந்துட்டு இதோட கூட்டிக்கணும். சரியா? அந்த 100ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா? இந்த 20 நான் என்ன பண்ணிட்டேன், மொத்த வேலை இந்த 120 நான் சொன்னல முன்னாடி, மொத்த வேலை 120 சொன்னல, அதை பாருங்க 120 நான் முன்னாடி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அந்த 120ல இருந்து 20 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 100 வந்துட்டு 3 பேரும் சேர்ந்து செய்ய போறாங்க. 3 பேரும் சேர்ந்து அப்படின்னா 7 யூனிட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த 7ல பண்ணுங்க. இது அவங்க செய்யக்கூடிய டைம். யார் யார் செய்யக்கூடியதுன்னா சி செஞ்சது, சி அண்ட் பி செஞ்சது தான் இந்த 10 நாள். அப்ப இதை அப்படியே கூட்டினீங்கன்னா ஆன்சருங்க 7 × 10 70, 70 + 100 170. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 170/7. 170/7 நாட்கள்ல என்ன பண்ணிருப்பாங்க, இந்த வேலையை எல்லாத்தையும் முழுமையா முடிச்சிருப்பாங்க. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது 170/7 days. சரிங்களா? சரிங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிளியரா புரிஞ்சிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட அருண் அகாடமி சேனலை நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.